வெல்கம் பேக் டு அவர் சிஸ்டிவேல் சேனல். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோ வந்துட்டு மாவிளக்கு போட்ட மாதிரி புரட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு வாரத்தில் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் ஒரு அம்மா ஜெயந்தி மலர் அப்படின்ற ஐடியில் இருந்துட்டு இந்த மாவிளக்கு எந்த நாட்கள்லம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாவிளக்கு வந்துட்டு சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை செய்யலாம், மார்கழி மாதமும் கூட செய்யலாம். இல்லை அப்படின்னா வார சனிக்கிழமை பெருமாளுக்கே அப்படின்றத வச்சு கூட நம்ம மாவிளக்கு போடலாங்கம்மா. நீங்கள் சனிக்கிழமை போடுங்க, பெருமாளை நினச்சி, கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்மா. அதுக்கடுத்து பவதாரணி சிஸ்டர் அதே ஒரு முருகன் வீடியோ போட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வருத்தப்படாதீங்க, சோதனை எல்லாமே கடவுள் நம்மளையெல்லாம் சோதிக்கிறது தான். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே போகிறதுக்கு அதுக்குண்டான ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க. அதுக்கடுத்து என்னுடைய கோலம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சித்ரா சிஸ்டர் வந்துட்டு அந்த குட்டி பையனை வந்துட்டு என்னோடய வீடியோவில் லாஸ்ட்டாக நான் காமிச்சிருப்பேன், ஒரு குட்டி பையனை. அதுக்கு வந்துட்டு அந்த சித்ரா சிஸ்டர் வந்து செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அது செல்லக்குட்டி தான், எங்களுடைய செல்லக்குட்டி தான் அது. அதுக்கப்புறம் சகாதாசன் அண்ணா எப்போ என்ன வீடியோ போட்டாலும், ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும், லாங் வீடியோவாக இருக்கட்டும், என்ன வீடியோ போட்டாலும் முதல்ல எனக்கு அந்த அண்ணா தான் ரொம்ப குட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. அதிகாலையில் நான் வந்துட்டு இப்போ எனக்கு நீங்கள் மெசேஜ் போட்டவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஒரு யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரு 15-17 பேர் எனக்கு போட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை போட்டேன். ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணதுக்கு. ரொம்ப குட்டாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அதிகாலையில் நான் என்னுடைய வேலையை பிரம்ம முகூர்த்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே நான் இப்போ பேசிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு கரெக்டாக நான் 5 மணி 5:10 அப்படின்றப்ப நான் தீபம் வச்சுருவேன். இந்த பஞ்சபூதங்களுக்கு வந்துட்டு நம்ம 5 விளக்கு காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. நல்லது நடக்கும் நமக்கு வந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இது எதுக்காக இந்த தீபம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபம் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மன நிறைவு, ஒரு மன அமைதி, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு நல்ல நமக்கு மனசில் ஒரு சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்திக்கிற தன்மை, அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப கோபமாக பேசாமல் இருக்கிறது, மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் வராது. இந்த மாதிரி செயலெல்லாம் நமக்கு வந்து அந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டிலையே நம்ம சண்டை போட மாட்டோம். ஒரு மன அமைதியை கொண்டு போகிறது இந்த பிரபஞ்சம். மன அமைதி, நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ண ஓட்டங்கள், ஒரு ஒரு வீட்டில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக திங்க் பண்ணி எடுக்கிற முடிவு, நல்ல வார்த்தைகளை பேசலாம், நல்ல சிந்தனைகளே சிந்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை தரக்கூடியதான் அந்த பிரபஞ்சம். அதனால தான் இந்த மாதிரி தீபம் போடுறது.